வாழ்க வளமுடன். எந்த ஒரு குணத்தை பற்றி நாம நினைக்கிறோமோ அந்த குணத்துடைய தன்மை நம்முடைய மனதிலே ஏற்பட்டுடும். பேரின்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நாம இதுவரை அனுபவித்த பேரின்ப உணர்வுகள் நல்லா தியானம் செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள்லாம் நினைவுக்கு வந்து அந்த வேவ் லென்த்துக்கு போய் அந்த மாதிரி பேரின்ப உணர்வை ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு உணர்வுமே. அப்ப விரக்தி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசணும்னா எப்படி இருக்கும்? இப்ப அந்த மாதிரி உணர்வு ஏற்படும். இதுவரை மனித வாழ்க்கையிலே எடுத்து பார்த்து இப்ப உங்களுக்கெல்லாம் மனநிலை எப்படி இருக்குது? நீங்க எதற்காக வந்து இந்த உலகத்துக்கு வந்தீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு கேட்டு இப்ப பேச சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைத்து விட்டதா? இதுவரை இந்த வயது வர எதற்காக நீங்க வந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? அது கிடைச்சிருக்குதா? அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அந்த நிறைவு என்பது கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. இத வந்து இன்னைக்கு தான் முதலா இந்த ஜூம் மீட்டிங் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு கேட்டாருன்னா, இது என்னது ஒரு வாழ்க்கைய வெறுத்து போனவங்கலாம் பேசுற மாரி இருக்கே அப்படின்னு இருக்குங்க. நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணம். ரொம்ப நல்லா படிக்கணும். நல்ல மார்க் வாங்கணும். நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல சம்பளம் வேணும். வசதியா வாழ்க்கை நடத்தணும். அதற்கு நல்ல வாழ்க்கை துணையா அமையணும். நல்ல குழந்தைகள் அமையணும். அவங்களும் நல்லா படிக்கணும். அப்புறமே அது போயிட்டே இருக்குதுங்க. ஒரு நிறைவு கிடையாது. நான் வந்து ஒரு பொருளாதாரத்தை நல்ல உச்ச நிலைக்கு போகும்னு நினைச்சேன். அதுவும் அடைஞ்சிட்டேன். ஆனா நிறைவு கிடைக்கல. லைஃப்ல ஒரு கோல் வந்து செட் பண்ணேன். அதுவும் அடைஞ்சிட்டேன். நிறைவு கிடைக்கல. சரி, ஆன்மீகத்துல போலான்னு சொன்னாங்க. அதை கத்துக்கிட்டேன். பல்வேறு அனுபவங்கள் கிடைத்தது. பரவச நிலையெல்லாம் கிடைத்தது. ஆனாலும் அங்கேயும் நிறைவு கிடைக்கல. நம் மனதுக்குள்ளார ஏதோ கற்பனையான ஒன்றை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்காக முயற்சி செய்து, மேலும் முயற்சி செய்து, அந்த முயற்சிக்கு இந்த நம்முடைய மனம் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து, ஒரு உணர்வை கொடுத்து, இன்னும் செய்யலாங்கிற எண்ணம் ஏற்பட்டு, அது போய்க்கொண்டே இருக்கின்றது. ஒரு நிறைவே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு, ஆனால் அது அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, இதன் மூலமாக ஒன்றுமே கிடைக்கலைங்கிறது தெரியுது. இது மாதிரி எந்த வகை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. ஆன்மீக உலகமா இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய தேடுதலா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒண்ணு எப்படியோ ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைவு என்பது கிடைக்கவே மாட்டேங்குது. உண்மையாகவே மன நிறைவு என்பது என்ன? அது வந்து எப்படி வந்து கிடைக்கும்? உண்மையாகவே அந்த மன நிறைவு என்பது நம்மிடத்திலே இருக்கின்றது. நம்முடைய மனதிலே இருக்கின்றது. வேற எங்கேயுமே கிடையாது. வேறு எங்கும் போய் தேட தேவையில்லை.
என்பதை புரிஞ்சுக்கணும். இது எக்கச்சக்கமா போய் கஷ்டப்பட்டு கடைசியா நாமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகுது. இது நாமே கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள வேணாலும் ஆகலாங்க. சமயத்துல இந்த பிறவியில கூட முடியாம கூட போயிரும். அதனால முன்கூட்டியே கொஞ்சம் நம்முடைய மனதை சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், நிறைவு என்பது உண்மையை தேடி போறவங்களும் சரி. ஏங்க, இதுவரை எத்தனை பேர் முயற்சி பண்ணிக்கிறாங்க. புத்தர் பாருங்க, நம்ம மாதிரி சாதாரணமான மனிதரா. புத்தர் சாதாரணமான மனிதரே கிடையாது. பெரிய அரசருங்க. அவருக்கு மட்டும் இருக்கிற வாய்ப்பு மட்டும் இருந்ததுன்னா அவர் உலகத்தையும் ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர். அவ்வளவு பெரியவர். அவரு விரக்தி அடைஞ்சு காட்டுக்கு போயிட்டாரு. என்னப்பா வாழ்க்கை? நமக்கு மட்டும் துன்பம். உலக மக்கள் அவர் டிக்ளேரே பண்றாரு. என்னது? என்ன டிக்ளேர் பண்றாருங்க? உலகமே துக்ககரமானது அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அதை செய்துட்டு தான் தனக்கு மட்டும் இல்ல, உலகத்து மக்கள் அத்துணை பேரையும் துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தான் காட்டுக்கு போய் பல்வேறு வகையில தியானம் செய்து என்னமெல்லாம் செய்து பார்த்து நாம தியானம் செய்யணும், சரியா நமக்கு வரல அப்படின்னா, சரியா அனுபவம் கிடைக்கல, நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க பெரியவங்க எல்லாம் நன்றாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதுல நோ அப்பீல். நாம தான் சரியா செய்யவில்லை என்று நாம திரும்பவும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம். தீவிரமா முயற்சி பண்ணுவோம். வரலைன்னா ஏதோ காலகட்டத்தில் விட்டு போனாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஆனால் புத்தரை பொறுத்தவரை, புத்தருக்கு அமைந்த குரு எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்பா, நம்மள மாதிரி நீ சரியா செய்யலன்னா சொல்றது கிடையாது. நீ ரொம்ப சூப்பரா செய்துட்ட, அங்க பிரச்சனையே கிடையாது. இனிமே நான் உனக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாது. நீ வேற ஆளை பார்த்துக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு அந்த குரு சொன்னாருன்னா அப்படியே அவர் கேட்பாருங்க. அந்த மாதிரி செய்து பார்த்தும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. ஏங்க, ஒரு நாளா 2 நாளாங்க, 6 வருடங்க. ஏதோ நம்மள மாதிரி பார்ட் டைமா செய்யல, ஃபுல் டைமா செய்தாரு. நம்மளாம் பார்ட் டைம். நேரம் கிடைச்சதுன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, நேரம் கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லைன்னா, மூடு இருந்தா, சூழ்நிலை இருந்தா, எப்போ தோணுதோ அப்போ செய்யறது, அந்த மாதிரி. ஆனா அவரு ஃபுல் டைமாவே இதுக்கு ஈடுபட்டார். கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியல. விரக்தியின் ஒரு நிலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்தாரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சோர்ந்து போய் போதி மரத்தடியிலே உட்கார்ந்தார். இப்போது அவருக்கு தெளிவு கிடைத்தது. அவருக்கே ஆச்சரியமாயிருச்சு. என்னப்பா இது, எவ்வளவு காலமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றோம். எப்போ எதுவுமே செய்து பார்த்து முடியாதது, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை என்று உட்கார்ந்தா இது எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அவரு விரக்தியுடைய உச்சத்துக்கு போயிட்டார். நல்லா பாருங்க. யாரெல்லாம் அந்த விரக்தியினுடைய உச்சத்துக்கு போனாங்களோ அவங்க தெளிவான ஞான தெளிவு பெற்று விட்டார்கள். இயற்கை அப்படியே கொண்டு போகுது. சாதாரணமான ஒரு கவலைக்கே கவலையா இருக்கு, தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கவலைக்கே இப்படி கவலை விட்டு போகணுங்கிற எண்ணம். கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா? கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. 3 வயது வரை. இப்பெல்லாம் 3 வயதுன்னா இதுக்கு பிளே ஸ்கூல் வேற அனுப்பிச்சிடுறாங்க. சரி, 2 வயது வச்சுக்கலாம். 2 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், சில பிச்சைக்காரர்கள், இவர்களை தவிர யாருமே கவலை இல்லாத மனிதனே யாருமே கிடையாது. இந்த 2 வகை தவிர யாருக்குமே கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. இல்லாத ஆட்களே கிடையாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? சரியான முறையிலே நம்முடைய மனதை புரிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய மன இயல்பை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இந்த கவலை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. விரக்தி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது.
அப்படியே இந்த கவலை, விரக்தி ரெண்டுமே வந்தது என்றால் இதை சரியான முறையில் பயன்படுத்தி நாம ஒரு ஞான தெளிவுக்கு போயிடலாம். எப்பவுமே மனிதனிடத்திலே இன்ப நாட்டம் என்பது எப்போது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இன்ப நாட்டம் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. இன்ப நாட்டம் இருந்தா மேலும் மேலும் இன்பத்தை தேட ஆரம்பிச்சிருவான். இதே போல இன்பமே இருந்தா நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வேண்டுமென்றால் இன்ப நாட்டம் இன்பம் கொடுக்கலாமே தவிர வேற வகையிலும் அந்த இன்பத்திலே ஒண்ணுமே கிடையாது. என்னங்க, ஏங்க உலகமே இன்பமா இருக்குன்னு தான் நினைக்குது, மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. நிஜமாவே இதுல இருந்தீங்கன்னா நீங்க மேற்கொண்டு நிலைக்கு செல்லவே முடியாது. அந்த கவலை ஏன் வருகின்றது? கவலையை பயன்படுத்துங்க. எதற்காக கவலை வருகின்றது? அதை பயன்படுத்தி இந்த கவலை நமக்கு என்ன சொல்கின்றது என்று கூர்ந்து பார்த்து அடுத்த நிலைக்கு போகணும். இந்த கவலையெல்லாம் மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா அது விரக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த விரக்தி நிலை எதற்காக ஏற்படுகின்றது? அதாவது இந்த இறைநிலையுடைய, கடவுளுடைய, இறைவனுடைய அன்பும் கருணையும் உணராதவர்கள் மட்டுமே கவலைப்பட்டவர்களாக, விரக்தி நிலை அடைந்தவர்களாக இருப்பாங்க. இது கொடுக்கிறதுக்கு என்ன நோக்கம் என்றால், இயற்கை தன்னகத்தே அவர்களை வரவழைப்பதற்காகத்தான் இந்த உணர்வுகளை கொடுத்திருக்கின்றது. இந்த 2 உணர்வும் இல்லைன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் நன்றாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த கவலை, இந்த விரக்தி நிலை, இந்த நிலைய இந்த மனிதன்கிட்ட இந்த 2 உணர்வு இல்லைங்க. எப்படி இருக்குங்க? என்ன ஆகும்? இது இல்லைன்னா இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இஷ்டத்துக்கு தோண்டலாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு மாபெரும் சிக்கல்ல மாட்டிருவாங்க. இதெல்லாம் பிரேக் கொடுத்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்குதுங்க. இயற்கை நீதி, இறை நீதின்னு ஒண்ணு இருக்குது. ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்ததுல இந்த செயல் விளைவு தத்துவத்தை மட்டும் நன்றாக உலகிலே ஒருவர் புரிந்து கொண்டார் என்றால் அவர் மட்டுமே உண்மையான இறை வழிபாடு செய்கின்றார். இறை வழிபாடு என்றால் என்ன? இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மாறாத செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் எதையும் எப்போதும் எதிர்பார்க்காம நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய ஆற்றலை கொண்டு, நம்முடையிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு யாருக்கு என்ன செய்யலாம் என்று ஒரு நல்ல ஒரு தயாரான மனப்பான்மையிலே இருந்தோம் என்றால் அவருடைய ஆற்றல் மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கும். அப்ப உண்மையாகவே இறை வழிபாடு என்றால் இயற்கை சட்டத்தை மதிக்க வேண்டும், அதற்கு முரண்பாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிட்றோம், உணவு எந்த அளவுக்கு ஜீரணம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அரை வயிறோடு நிறுத்திக்கணும். கால் வயிறு தண்ணீர் இருக்கணும், கால் வயிறு காலியா இருக்கணும். இதுதான் இயற்கை நீதி. இது ரொம்ப சாதாரணமா சொல்றேங்க. நம்ம அன்றாட 3 வேலை செய்யக்கூடியதுல சொல்றேன். மிக சாதாரணமானது. அதற்கு மேல நாம சாப்பிட்டோம்னா தொந்தரவு ஏற்படும். அப்போ இதை புரிந்து கொண்டு சரியா செஞ்சோம்னா இதுக்கு பெரிதாங்க இறை வழிபாடு. இது சாதாரணமானது. இதே மாதிரி எல்லாமே மிக அற்புதமாக இயற்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி நமக்கு ஒன்று வேண்டுமென்றால் அதற்கு உண்டான செயலை செய்து அதை நாம் பெற வேண்டும் என்ற உணர்வோடு எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த செயலை மட்டும் செய்தோம் என்றால் நாம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அதற்கு உண்டான விளைவு ஏற்படும். இது நிச்சயம். இதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். செயல் மட்டும்தான் நம்முடைய வேலை. மீது எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றால் எங்கேயுமே ஏமாற்றம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏமாற்றம் இல்லை என்றால் அங்கே துன்பம் கிடையாது, கவலை கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க.
ஒன்று இப்படி நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்படிங்கிற புள்ளி நம்முடைய மூளையிலே பயந்து விட்டது. அதற்கு மாறாக ஒன்று நடக்கின்றது. இப்ப அந்த புள்ளியும் போய் பதியுது. ஏற்கனவே பயின்ற புள்ளிக்கும் இப்ப இருக்கிற புள்ளிக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடு தான் கவலையாக இருக்குதுங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே எதிர்பார்க்கலைன்னா அங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுவது கிடையாது. அந்த மாதிரி கவலை விரக்தி நிலை வருது அப்படின்னா இயற்கை என்ன சொல்லுது? அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்கியா அப்படின்னு செக் பண்ண சொல்லுது. சரியான பாதையில போகலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. அப்ப சரியான பாதையில எவ்வாறு செல்வது, இயற்கை தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்வது, அந்த மிக அற்புதமான ஆற்றல் எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு உயிர் இந்த உலகத்திலே பிறக்கும் போதே இந்த மனிதர்கள் மட்டும் அல்லங்க, அத்தனை ஜீவராசியும் ஒரு அறிவு தாவரம் முதல் 6வது அறிவு படைத்த மனிதன் வர அங்கே எப்போது உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த காலகட்டத்திலேயே அது முடிவடையக்கூடிய காலகட்டம் வரை அதற்கு வேண்டுவது அத்துணையுமே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கு இயற்கை. அந்த அன்பும் கருணையுமாக அற்புதமாக அவர்கள் இறக்கக்கூடிய காலகட்டம் வரை அவருக்கு என்னென்ன வேண்டுமோ அது அத்தனையுமே பிறக்கும் போதே பிறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே கொடுத்தாச்சுங்க. பிறக்கும் போது அத்தனையும் கொடுத்தாச்சு. அத்தனை வைத்துட்டு எனக்கு இன்னும் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு புலம்பிட்டு இருந்தா அது ஏற்கனவே அங்க இருக்குத. அத்துணையுமே என்ன அற்புதம், என்ன அந்த அன்பும் கருணையும் பார்க்கணும். ஒரு மாடு கண்ணு போட்டதுன்னா அடுத்த நிமிஷத்துல அந்த மடியில பால் ஊறுது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 10 மாதம் கருவில வளருது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே தாய் மார்புல பால் சுரக்குதான். அது என்ன கருணை. ஒரு ஒரு கோழி முட்டை இருக்குது. அதுக்குள்ளார அந்த குஞ்சு வெளியிலே வருவது வர அதுக்கு உண்டான உணவு அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட காலகட்டம் வரை அந்த மேலுடைய ஓடை உடைத்து கொண்டு கோழி குஞ்சு வெளியில வருது. இது மாதிரி சகலமும் நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கை ஒருவர் பிறக்கும் போதே இறக்கு காலகட்டம் வரை அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்து வைத்திருக்குதுங்க. அந்த அன்பையும் கருணையும் உணராம எனக்கு இன்னும் வேணும்னு தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குது. அதுவே புரியாம அப்ப ஞானமும் நம்மிடத்திலே இருக்கின்றது. தனியாக அதுக்கு போராடவே தேவையில்லை. இயல்பாகவே நம்முடைய நிலை ஞான நிலை தான். அதை புரியாம தேடிட்டு இருந்தா எவ்வளவு தேடினாலும் கிடைப்பதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால சரியான செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டால் உண்மையாகவே அவர் தான் இறை வழிபாடு செய்கிறாருன்னு அர்த்தம். இப்ப இறை வழிபாடுங்கிற பேர்ல எல்லாரும் என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை விடுங்க, அவங்க செய்துட்டு போகட்டும். அதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்காக, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அவங்களை ஆன்மீகத்துல கொண்டு வருவதற்காக சொல்லப்பட்டது. ஆன்மீகத்தையே பிரம்மாண்டமா ஆக்குனதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி மக்கள், சாதாரண மக்கள் திசை மாறி சென்று விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுக்கு ஒரு ஆன்மீகத்திலே இன்ட்ரெஸ்ட் வர வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டப்படுத்தி பல்வேறு அனுபவங்களை சொல்லி பெரிய பெரிய எத்தனையோ பரவச நிலையெல்லாம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா அதுல டேஸ்ட் கிடைச்சி ஆகா இது மாதிரி ஒண்ணு இருக்கா, இந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு புரிந்து கொண்டு சரியான முறை வாழ்க்கை நடத்தி யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறது தான். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. யாரும் துன்பப்பட்டாங்கன்னா அவங்க துன்பத்தை போக்கணும். இதுக்கு தான் இது அத்துணையுமே வந்ததுங்க. இதனோட நோக்கமே அதுதான். அப்படி பார்க்கும்போது ஒரு விரக்தியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா அது என்னன்னா அடுத்த நிலைக்கு இயற்கை அவர்களை தயார்படுத்துன்னு அர்த்தம். விரக்தி நிலைக்கு போயிட்டு எனக்கு ஏன் தான் இப்படி இருக்குதோ, என்ன போங்க கஷ்டமா இருக்கு, என்ன போங்க நீங்களும் பேசுறீங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன போங்க தூங்கி எந்திரிச்சா திரும்ப அதே பிரச்சனை அதே சிக்கல். அதுக்கெல்லாம் நாம பிறக்கவே இல்லை. கவலைப்படுறதுக்கோ இல்லை சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறதுக்கோ நம்ம பிறக்கல. மனித பிறப்புடைய நோக்கம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொண்டு
மிக இனிமையாக வாழ்க்கை நடந்துதான் இங்க வந்து அனுப்பி வச்சிருக்கிறோம். இங்க சரியா புரியாம, இயற்கை சட்டம் புரியாம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? இயற்கை சட்டம் இருக்குது. அத தெரிஞ்சுக்கணுங்க. இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா புரிஞ்சுக்கணும். இந்த செயல் விளைவு தத்துவம்னு ஒரு புத்தகம் இருக்குது. மகரிஷி அவங்க குடுத்தது. அந்த புத்தகத்த மட்டும் புரியிற வரை திரும்ப திரும்ப படிச்சு முடிச்சிடுங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இங்க வேலையே கிடையாது. நீங்க பாட்டுக்கு இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். நீங்க பாட்டுக்கு செயல் செய்து கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவங்க வந்து பெருகணுங்க. அதான் மிக முக்கியமானது. அதனால யாராவது வந்து விரக்தி நிலையில கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்ற ஒரு குரு அமைந்திருக்கின்றார் என்றால், இதுக்கே நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். சந்தோஷப்படுறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. வேற ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு காரணம் போதும். இந்த ஒரு காரணம் போதுங்க. நான் எப்படி நான் சொல்லுவேன் நானு? அ ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்ற குரு எப்படியோ தேடியோ தேடாமலோ நமக்கு கிடைத்து விட்டார் என்றால், இதுக்கே நாம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். மகிழ்ச்சி அடையலாம். பேரின்ப உணர்வு அடையலாம். ஏன்னாங்க நான் தாங்க அவர் சொன்னது ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அது மாரி தெரியலீங்களே! அவர சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நிஜமாவே, நிஜமா சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து என்னுடைய முயற்சிய நான் வந்து ம் சோர்வடையாம, தளர்வடையாம சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேங்க. சென்னையில ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு பெரிய ஆளுக்கு. ஆன்மீகத்திலே நல்ல புகழ் பெற்றவர். அவரோட தொடர்பு ஏற்பட்டது. அவர் என்ன சொன்னாராம், "நம்ம வந்து பிசினஸ் பண்ணலாம் வாங்க" அப்படின்னு சொன்னாராம். சரி ஒரு ரூ. 10,00,000 பணம் குடுங்கன்னாராம். ரூ. 10,00,000 பணத்த குடுத்துட்டாரு. இருக்கிறது எல்லாருமே குடுத்துட்டு, அவர் மேல நம்பிக்கை வைத்து ரூ. 10,00,000 பணத்த குடுத்துட்டாரு. அது பிறகு பார்த்தா, அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர போய் பார்க்கன்னா, அவர பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. இவரு இருக்காரு, இவங்க மனைவி இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்ப பணம்லாம் போயிடுச்சு. அடுத்த வேளை உணவுக்கு கூட என்ன பண்ணணும்னு தெரியல. 4 பேருமே விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. இனிமே அந்த பணம் திரும்ப வராது. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. 4 பேரும் ஒற்றுமைய பாருங்களேன். 4 பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இதுல இதுல வந்து பாருங்க, இதுல கூட ஒற்றுமை பாருங்க. குடும்ப ஒற்றுமை. 4 பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க தெரியுங்களா? இனிமே வாழ்க்கை நடத்தல பிரயோஜனமே கிடையாது. 4 பேரும் விஷம் குடிச்சு செத்து போயிரலாம். அப்படின்னு முடிவு பண்ணி, ஒரு நாள் மாலையில விஷத்த வாங்கிட்டு வந்து, விளக்கு ஏற்றி வைத்து 4 பேரும் குடிச்சு செத்து போயிரலான்னு முடிவு பண்றாங்க. விரக்தி நிலைக்கு போயிட்டாங்க. இந்த விரக்தி நிலைய அப்படியே செயல்படுத்தலான்னு பார்க்குறாங்க. அதிலே ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஒன்று தோன்றுகின்றது. என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து சாவணும்னு முடிவு பண்ணிட்டோம். டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு சாயந்தரம் சாவணும்னு முடிவு பண்ணிட்டோம். இது ஏன் வந்து இன்னைக்கு சாவறத ஏன் வந்து நாளைக்கு இதே நேரத்துக்கு வச்சுக்கலாம்ல. இன்னைக்கு 6 மணிக்கு இறப்பதற்கு பதிலாக, நாளைக்கு 6 மணிக்கு இறந்து போயிடலாம். அப்படின்னு முடிவு செய்து, அதுல ஒருத்தருக்கு தோணுது. அங்க திருவான்மியூர்ல ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அவர போய் பார்த்துட்டு, இறக்கறதுக்கு முன்னால நல்ல ஒரு மகான தரிசனம் செய்தோம். அப்படிங்கிற உணர்வோட நாளைக்கு நேரத்துக்கு இறந்து போயிரலாம். அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 4 பேரும் பஸ்ஸ பிடிச்சு திருவான்மியூர் போறாங்க. போய் மகரிஷிய பார்க்குறாங்க. அவங்களுடைய லக்கி, அவங்களுடைய நல்ல காலம் என்னன்னா, அன்றைக்கு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியருடைய உரை என்னவென்றால், "பிறப்புக்கு முன்னும், இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை" அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசுறாரு. அவரு பேசி முடிச்சவொன்னே தான் தெரியுது, இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிட்டா நெலைமை என்ன ஆகும்? அந்த உயிர் எவ்வளவு பாடுபடும்? திரும்ப இது உடல் கிடைப்பது சாதாரணமான விஷயமே கிடையாது.
அந்த நேரத்துல தோன்றதுல இறந்து போயிட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஏதோ இறந்துட்டா மட்டும் உடனே பிரச்சனை தீர்ந்து விடாது. அப்பதான் இன்னும் பூதாகாரமா தெரியும். எல்லாமே அப்படியே இருக்கும். அதை சரிப்படுத்துவதற்கு இப்போது உடல் வேண்டும். உடல் இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு எல்லாம் விளக்கமா சொன்னோன தான் அவங்களுக்கு ஆஹா! அப்படின்னு புரிந்து எல்லாம் போனது பிறகு மகரிஷி கிட்ட போய் அவரு கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. மகரிஷி பொறுமையா கேட்டார். இப்ப உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க பிரச்சனை இல்லை, நாங்க வந்து நல்லா இருப்போம். சரி, நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுடுங்க, ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் கழித்து வந்திருக்கிறாங்க. அப்ப சொன்னாராம் மகரிஷி, இப்ப போய் அவர்கிட்ட போய் பணத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க சுவாமிஜி, எத்தனையோ போயிட்டோம், அவர் கொடுக்கவும் மாட்டேங்குது அப்படின்னா பார்க்கறதுக்கே பர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றேன் போய் கேளுங்க அப்படின்னு இருக்காரு. இவரு போயிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி பிசினஸ்லாம் வேணாங்க, நான் கொடுத்த 10 லட்சம் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு. அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் 9 லட்ச ரூபாய உடனே கையில கேஷா கொடுத்துட்டாரு. இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிம்மதியா போயிடுச்சு. அப்ப தற்கொலை செய்து கொள்ள தேவையில்லை. ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 நாள் ஆச்சு. இந்த 10 லட்சம் போறதா இருந்தது. இவங்க இறக்கக்கூடிய நிலையில கூட இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? 9 லட்சம் கழிஞ்சிருச்சா? அந்த 1 லட்சத்த இழப்பதற்கு மனசு இல்ல. பாருங்க. உயிரையே போக்கிகளா இருந்தவங்க, இந்த 9 லட்சம் கிடைச்சு சந்தோஷம்னு இருக்கலாம்ல. அந்த 1 லட்சத்தையும் விடுறதுக்கு மனசு இல்ல. திரும்பவும் சுவாமிஜி கிட்ட போயிட்டு, சுவாமிஜி இந்த 1 லட்சத்தையும் வாங்கட்டு ஏற்பாடு பண்ணுங்க. இவர் என்ன பண்ணாரோ தெரியல. ஒரு வாரத்துல அந்த மாயாவி அந்த மாயாவி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன பண்ணாரோ தெரியல. 9 லட்சத்தை அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அதே மாயாவி இப்ப என்ன சொல்றாரு, அந்த 9 லட்சம் வேணாம், அந்த மாதிரி வாங்கலாம். அவர் என்ன மாதிரி வாங்கலாம்னு என்ன சூக்கும வேலை பண்ணாரோ அதெல்லாம் தெரியல. அதுவும் கேட்கல. இந்த மாதிரி வேலைகள்லாம் எக்கச்சக்கமா லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணியிருக்காருங்க அவரு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 1 லட்சம் இனிமே வராது. நீங்க என்ன பண்றீங்க? கோர்ட்ல போய் போடுங்க. இப்போ இவருடைய அடுத்த திட்டம் பாருங்க, கோர்ட்ல போடுங்கன்னு சொல்றாரு. முன்ன ஏன் அந்த 10 லட்சத்தையும் கோர்ட்ல போட்டு வாங்கியிருக்கலாம்ல. ஆனா 9 லட்சத்தை வேற வகையில வாங்கினாரு. இந்த 1 லட்சத்துக்கு வேற வழி கிடையாது. நீங்க கோர்ட்ல போடுங்க அப்படின்னாரு. போய் கோர்ட்ல போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த பெரிய ஃபேமஸா இருக்கார்ல ஆன்மீகவாதி, அவருடைய சீடர்கள் அவருக்கு அவருடைய பேருக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக அவருடைய சீடர் ஒருவரே கோர்ட்ல 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டார். திரும்ப பணம் வந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு விரக்தி நிலைக்கு போனாங்க. ஆனா தப்பிச்சாங்க விரக்தி நிலையிலிருந்து. ஆனால் உலகிலே எத்தனை பேர் விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? தன்னுடைய அதாவது தன்னுடைய கர்ம வினையே நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த விரக்தி நிலையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு துயரத்தோடு வாழ்றாங்க கடைசி வர. இல்லைன்னா அவங்க முடிவு பண்ண மாதிரி பாதியில ஏதாவது முடிவு பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, தவறான வழியிலே போயிட்டு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி அதை மறப்பதற்காக வேற ஏதோ செய்யறாங்க. அப்புறம் நார்மலான நிலை வந்ததுக்கு பிறகு அந்த பழக்கம் இவர்களை பிடித்துக் கொள்கின்றது. அப்ப இந்த கவலையும் விரக்தியும் எதற்காக வந்தது என்று பார்த்தோம் என்றால், இயற்கை தன்னகத்தே அடையாப்பா என்கிட்ட வாடான்னு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தான் அது வந்து கொடுக்குதுங்க. அந்த மாதிரி அதை வந்து புரிந்துக்கணும். சரி, சாதாரண இந்த வாழ்க்கையிலே நாம இருக்கிறோம் அப்படின்னம்னா, அப்போ புத்தர் மாதிரி எத்தனையோ பேர் வந்து போனாங்க. இந்த விரக்தி நிலையும் கவலையும் மறப்பதற்காக எத்தனையோ பேர் வந்து போனாங்க. ரமானந்தர் மகரிஷி 16 வயதிலே வந்து அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு. திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு. அவ்வளோதான், அப்படியே திருமணம் செய்து கொள்ளாமலே அப்படியே வந்து ஞானியா போயிட்டாரு. அவங்க அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழறாங்க, கதறாங்க. அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறி கூட நான் முடியாது, நான் வந்து ஞான வாழ்வை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். புத்தர் வந்து
மனைவி ஒரு வயது குழந்தைய விட்டுட்டு போனாரு, அவருக்கு கிடைச்சது. இது மாதிரி பார்த்தோம்னா, அவங்க சொல்றதெல்லாம் வைத்துக்கிட்டு, சில சாதாரண மனிதர்கள் ஆன்மீகத்தை தேடி, இதையெல்லாம் துறந்து விட்டு, அங்கேயே போய் நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்று எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. ஆனா, அதிலே எத்தனை பேருக்கு கிடைச்சது? எல்லாரும் புத்தர் ஆக முடியுமா? எல்லாரும் ரமண மகரிஷி ஆக முடியுமா? எல்லாருக்கும் கிடைக்குதா? ஆனா, அவங்களுடைய நோக்கம் இந்த கவலையிலிருந்து விடுபடணும், விரக்தியிலிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். அத்துணை பேருக்குமே கிடைக்கல. அதற்கு தான் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தோன்றினார்கள். யாருமே இந்த ஞானத்திற்காக வேறு எங்கேயும் செல்ல தேவையில்லை. ஞானத்திற்காக துறவறம் செய்ய தேவையில்லை. எங்குமே போக தேவையில்லை. குடும்பத்திலிருந்தே நீங்க அத பெற்றுவிடலாம் என்று சாதாரண மனிதர்களுக்கும் அந்த தியானத்தை கொடுத்தாங்க. பெண்களுக்கும் கொடுத்தாங்க. குடும்பத்திற்கும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இதுல துறக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நிலையை அடைய முடியும்னு மாபெரும் ஒரு ஆன்மீகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. இந்த ஆன்மீகத்துக்கு வந்தாச்சு. அப்ப ஆன்மீகத்துக்கு சில பேர் வருவதற்கு முன்பாவே முடிவு பண்ணிடுறாங்க. என்ன முடிவு பண்ணிடுவாங்க? இந்த இதுல எதுவுமே கிடையாது, அதுல மட்டும்தான் அந்த நிலை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராங்க. இப்ப இதுலயும் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கின்றன. நல்ல நிலை கிடைக்கின்றது. ஆனால் என்ன ஆகுது? அந்த அனுபவம் மறைஞ்சிருது. திரும்ப அந்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய நேரத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனுடைய நிலை என்ன? அப்ப ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், அவர் செயல் விளைவு தத்துவத்தை தான் அற்புதமாக கொடுத்திருக்கின்றார். இதை செய்யணும். ஆனால் என்ன வேண்டுமானாலும் செயல் தான் செய்யணும் பார்க்கும்போது புறத்துல அந்த செயல்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். அப்ப என்ன பண்ண வேண்டும் என்றால், இந்த ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிடணும். நீங்க ஒரு இலக்கு அமைத்து கொண்டு இதை அடையணும்னு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அதுக்கு உண்டான எனர்ஜி இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது சில சமயத்தில் சோர்வு ஏற்படலாம். ஆனால் பேஸாக எனர்ஜி ஏற்படும். அது செய்கிறீங்க, இலக்கு அமைக்கிறீங்க, அது அடையிறீங்க. அது அடைஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் இது உண்மை பொருள் அல்லன்னு. இந்த இடத்துல எந்த வித்தியாசம் கிடையாது. நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆள் காருக்கும் பங்களாவுக்கும் ஆசைப்பட்டு ஒரு வெளியே உயர்ந்த ஒரு கார் வாங்கணும், 50 கோடி ரூபாயில ஒரு பங்களா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு என்னென்னலாம் முயற்சி செய்கின்றாரோ அதற்கும் அதே போல இந்த ஞானத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்தோம் என்றால் அந்த பங்களாவுக்கும் காருக்கும் ஆசைப்படுற மாதிரி இதுக்கும் ஆசைப்படுற மாதிரி தான். ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஏங்க, இந்த அறிவினுடைய முடிவை ஞானம் என்பது மிக அற்புதமானது. உலகத்துல அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அது எப்படிங்க ரெண்டுமே ஒன்னாகும்? ஏங்க, சாதாரண மனிதனுக்கு காருக்கு ஆசைப்படுறான், பங்களாவுக்கு ஆசைப்படுறான், அந்த மாதிரியா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனா ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. என்னவென்றால் அதுக்கு எப்படி தேடி அலைஞ்சு அதை அடைஞ்சு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்றாங்களோ அதே போல எந்த விதமான நீங்க முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி கிடைத்ததுக்கு பிறகு அந்த அனுபவம் கிடைத்ததுக்கு பிறகு அந்த இலக்கு கிடைத்ததுக்கு பிறகு இது உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாங்க. அவன் என்ன ஓட்டம், எப்படியாம் இந்த ஓட்டம் இதுக்காகவே முழுமையாக செலவு செய்து என்ன ஓட்ட ஓடிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? இதுல அங்க ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த ஏக்கத்திற்கும் அந்த நிலைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒருத்தருக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்படும். என்னங்கப்பா என்ன இந்த செய்யற, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச மாதிரி இருக்கு, இந்த இந்த பக்கத்துல இந்த நாளை காலையில கிடைச்சிடும் அப்படிலாம் அனுபவம் சொல்லுது. பார்த்தோம்னா
அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இப்ப கிடைச்சிரும், இப்ப கிடைச்சிரும் அப்படின்னு என்ன மாதிரி போகுது தெரியுங்களா? இந்த அடிவானத்தை தேடி போற மாதிரிதான். இந்த அடிவானத்தை பார்த்தா இங்க பக்கத்துல அந்த வயல்வெளிக்கு அப்பால் அந்த மலை முகட்டுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு அந்த அடிவானத்தை தேடி போனா எப்பவுமே அடிவானம் கிடைக்கவே கிடைக்காது. உலகம் முழுவதும் சுத்தி வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இது நாம பெற்ற இந்த அனுபவம், இந்த தத்துவம் உலக மக்களுக்கு எல்லாரும் கொண்டு போகணும்னு நாம நினைக்கிறோம். அதுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்றோம். அவரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவருக்கு புடிக்கவே இல்ல. துளி கூட அவருக்கு அதுல விருப்பமே கிடையாது. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த மாரி ஆட்கள் பிடிக்கலைன்னா அவர சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்மலாம் மரிச்சத கத்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். அவர்லாம் வந்து சரியில்ல. அவருக்கு இது கூட சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு பல்வேறு பிறவியா முயற்சி பண்ணி எக்கச்சக்கமா ட்ரை பண்ணி என்னமோ செய்து பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாம ச்சே இந்த தியானமே வேணாம் அப்படின்னு போயி அ விரக்தி நிலையில இந்த பிறவி எடுத்திருக்கிறாரு. அவர்ட்ட போய் சொன்னா, "அட போங்கப்பா நான்லாம் எத்தனையோ பிறவி செய்து பார்த்துட்டேன்." அப்படின்னு ஒரு வாய் விட்டு வேணாம் சொல்லாம இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கின்றது. அந்த விரக்தி நிலை அங்கேயே இருக்கின்றது. அதனாலதான் அவருக்கு பிடிக்காம இருக்குது. இந்த மாரி இந்த பிறவியில எத்தனையோ பேர்லாம் யாரு என்ன நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த சுத்தவெளிக்கு மட்டும் தான் தெரியும். எந்த பிறவியில எங்க என்ன இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க, யார எங்க எப்போது இணைப்பது, எப்போது யாரை எங்கே பிரிப்பது அப்படின்னு அற்புதமா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அற்புதமா நடத்திட்டு இருக்குதுங்க. ஆகவே தயவு செய்து விரக்தி நிலையில் இருக்கிறவங்க, தாங்க முடியாத கவலையில இருக்கிறவங்க, தாங்க முடியாத பிரச்சனையில இருக்கிறவங்க, நீங்க சரியான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏங்க, நானே நல்லா தியானம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கேன். இப்ப இந்த விரக்தியில தான் கவலை தான் முக்கியம்னா, அதுக்கு நானா போய் விரக்தி, கவலைய போய் நான் தேடிட்டு இருக்க முடியுமா? அந்த மாரி சொல்லல. அந்த மாரி சொல்லல. அந்த அந்த நிலை வருவதற்கு முன்பாக இந்த மாரி நிலை இருக்கத்தான் செய்யும். அதுதான் இயற்கை என்பதை புரிந்து கொள்ள சொல்றேன். சரி, சாதாரண மனிதன் இருக்கிறான். சாதாரண மனிதனுடைய நிலை என்ன? இந்த மாரி ஆன்மீகத்த தேடுறவங்க என்ன சாதாரண ஆளுங்களா? எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரியவர்கள். அவங்கல்லாம் இத தொடர்ந்துட்டு அந்த மாரி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நிலை. சரி சாதாரண மனிதனுடைய நிலையை நினைச்சு பார்க்கலாம். சாதாரண மனிதனுடைய நிலை சாதாரணமாக நாம நினைத்து பார்த்தோம் என்றால், நிஜமா ஸ்ரீ வேதாத்திரி மகரீஸ்வரருடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு சரியான பாதையிலே சென்று கொண்டு செயல்களில் தத்துவத்தை புரிந்து கொண்டார் என்றால், அவர் வேணா இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும்போது வந்து சாதாரணமா எடுத்துக்கலாம், நல்லா இருக்கலாம். அவருக்கு ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவருடைய மனதில அமைதி நிஜமாவே அமைதி வந்து கிடைத்து விட்டது என்றால், அதுக்கப்புறம் அவர் கவலைப்பட மாட்டார். ஆனா எல்லாரும் அந்த மாரி கிடையாது. சாதாரண மனிதனோட நிலைமை என்னன்னா, இந்த வாழ்க்கையிலே இந்த போராட்டத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையிலே எத்தனை போட்டி, பொறாமை, வஞ்சம், சாதாரணமாக பெரிய அரசியல்வாதியோ அவங்கள இவங்கெல்லாம் ஊழல் செய்றாங்க, இந்த மாரி பண்றாங்கன்னு குறை சொல்றோம். ஆனா சாதாரண மனிதன் தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஊழல் பண்றான். இவனால முடிஞ்சது இவன் பண்றான். இவன் ஒரு ரூ. 50 ரூ. 100 பண்றான்னா, ஒரு 50,00,000 100,00,000 இல்லன்னா 50,00,00,000 100,00,00,000 இந்த பணத்தினுடைய அளவு தான் வித்தியாசமே தவிர, மீதி எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்குது. அ உலகமே ஒரு போர்க்களமா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வடிவேலு ஒண்ணு சொல்லுவாரு பார்த்தீங்களா? இந்த சண்டைன்னு வந்து சட்டை கிழியத்தானே செய்யும் பாரு பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த போர் புரியக்கூடிய உலகத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்ப எத்தனை தனி மனிதர்கள் இதன் மூலமாக, இந்த போட்டி பொறாமையின் மூலமாக, இந்த அரசியலின் காரணமாக பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் ஒரு தனி மனிதனுடைய இத பெருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளோ தனி மனிதனை பாதிக்குது. அப்ப பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதுவும் ஒரு இயற்கை நீதி தான். ஆனால் நம்மை பொறுத்தவரை இத சரியா புரிந்து கொண்டோம் என்றால், மக்களுக்கு எடுத்து கூறி அவங்களும் அந்த நிலைக்கு வரும்போது, எத்தனை தனி மனிதர்கள் மாறுகின்றார்களோ, எத்தனை பேர் வந்து அந்த
அந்த செயலில் ஈடுபடுறாங்களோ. ஆகவே அந்த விரக்தி என்ற சூழ்நிலை எதற்காக கொடுத்திருக்கின்றது என்றால், நம்முடைய செயல்களை மேலும் சிறப்பாக செய்வதற்காக தான் இந்த விரக்தி என்ற உணர்வு இயற்கை நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றது. கவலையே படக்கூடாது. அது கோடிக்கணக்கான பேர் புகழ்ந்தாலும் பத்தி கவலை கிடையாது. ஒரே ஒரு ஆளு கேட்டாலும் பரவாயில்ல, கவலையே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதை பத்தி எண்ணிக்கை பத்தி கவலையே கிடையாது. நாம நம்முடைய கடமை செய்யணும். முதலாக ஒருத்தர் கண்டுபிடித்தார். கலிலியோ கண்டுபிடிச்சிட்டார். ஒரு ஆள் உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஏத்துக்கவே இல்லை. கவலையே கிடையாது. ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு. யார் உலகத்து மக்கள் அத்தனை பேரும் ஏத்துக்கணும், கவலையே கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு அந்த உண்மை. யாரு ஏன்னா தெளிவா இருக்காரு அவரு. அதனால கவலையே கிடையாது. அவரு கவலை ஏற்படுமா, விரக்தி ஏற்படுமா? ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆளு பைத்தியக்கார ஆளு பேசிட்டு போறான்னு விட்டுறலாம். அல்லது கல் எடுக்கிறதுக்கு அடிக்கிறாங்க. சமுதாயம் அப்படி இருக்கு. இந்த அன்பு அன்பு என்று சொன்ன இயேசுநாதரை சிலுவையில் அடைஞ்சு கொண்டாங்க. உலக இளைஞர்களிடையே மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய சாக்ரடீஸ விஷம் கொடுத்தே கொண்டுட்டாங்க. இதெல்லாம் மகரிஷி உணர்ந்துதான் யாரையும் தாக்காம, யாரையும் குறை சொல்லாம, எதுவுமே தலையிட்டுக்காம, அழகாக தன்னுடைய வேலையை மட்டும் சொல்லி எங்கேயுமே எதிர்ப்பு சம்பாதித்துக்காம, எங்கேயுமே கெட்ட பேர் வாங்காம, தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, ஒரே நோக்கத்தோடு உலக அமைதி வரணும், என்ன பண்ணணும், யாரோ ஏதோ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு ஒரு தனி மனிதன் முயற்சி செய்து இப்போது கோடிக்கணக்கான பேர் அந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த ஒரே ஒரு நபர் காரணம். பாருங்க, எங்கேயுமே சிக்கிறது இல்லை. அழகாக அழகாக என்ன பண்ணணும் தெளிவா இயற்கை அவரை பயன்படுத்தி தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எத்தனையோ பேருக்கு தியானம் கற்றுக் கொடுத்து எத்தனையோ பேர் போய் இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் என்னன்னா, அதுக்கு முன்னால ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போது ஆன்மீகத்துல அந்த மாதிரி நிஜமாகவே தாகத்தோடு தனியாத தாகத்தோடு ஞானம் அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அல்லும் பகலும் அதை அடைய வேண்டுங்கிற ஏக்கத்தோடு நிஜமாவே உலகத்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏக்கம் அடைந்து முதலாவதாக தான் உணர்ந்ததுக்கு விட்டோம் என்றால் அந்த தனி மனிதன் அமைதிங்கிற அந்த ஒரு சொன்னதுல ஏதோ அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தனி மனிதனுடைய அந்த அமைதியும் அந்த அந்த மாறாத இதுவும் அந்த ஞான உணர்வும் அந்த தெளிவும் அந்த விரக்தி ஏற்பட்டா கூட அதை எப்படி மாற்றம் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா அந்த ஒரு நபர் போதுங்க. அவர் ஒண்ணுமே பண்ண வேணாங்க. அவருடைய உடலிருந்து வரக்கூடிய அந்த அலையே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்ல மாறும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதுதான் ஸ்ரீ வேதாத்ரி மகர்ஷியுடைய பேசிக்கே தான். அது மாதிரி எத்தனை பேர் புரிந்து கொண்டு அந்த நிலையை அடையணும் அப்படின்னா இயல்பாவே நம்மிடத்திலே ஞான நிலையில்தான் இருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ளணும். அப்ப அத்துணை பேருமே இதனோடு அடிஷனலாக ஸ்ரீ பகவத் ஐயாவை பயன்படுத்தி கொண்டார். அவரை போய் நேரம் கூட பார்க்க தேவையில்லை, அந்த அமைப்புல சேர தேவையில்லை, அங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, எந்த ஃபார்மாலிட்டி ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அவரு சொன்னதை புரிந்து கொண்டால் போதுமானது. என்னவென்றால் நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளும் அனுபவங்களும் எண்ணங்களும் தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய இயல்பு படைத்தவை. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. உருண்டோடு இயல்பு படைத்தது. அந்த இடத்துல அது சரி செய்ய நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அது எந்த மாதிரி இருந்தாலும் அந்த மனம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கின்றது. அந்த மனதை சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. வேற யாரும் அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. புரிந்து கொண்டு அடுத்த கணத்திலே அவங்க வேற டைமென்ஷனுக்கு போயிடுறாங்க, வேற பரிமாணத்துக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல இதுவரை செய்த முயற்சி பயிற்சி அத்துணையுமே
அத்துணையுமே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு முற்றுப்புள்ளி வைத்தரலாம். இந்த இடத்துல காமாவே தேவையில்லை. அந்த இடத்திலே அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். புரிந்து கொள்றது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், தான் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இத புரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. அதாவது ட்ரெயின் வந்து ஒரு தண்டவாளத்துல போயிட்டு இருக்கு. ஒரு தண்டவாளத்திலிருந்து இன்னொரு தண்டவாளத்திற்கு இன்ஜின் வந்து மாறி போகுதுங்க. இன்ஜின் ஒரு தண்டவாளத்தை விட்டு இன்னொரு தண்டவாளம் மாறுனது தான். அவ்வளவுதான். அது போயிட்டே இருக்கு. பின்னால போயிட்டு எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. ஆகவே ஒரே ஒரு முறை புரிந்து விட்டதென்றால் புரிந்தது தான். அங்க வேற எதுவுமே வந்து தேவையில்லைங்க. அந்த மாதிரி அதாவது கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு ஒண்ணு தெரியும்னு சொன்னேன் தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? இவங்க என்னென்னலாம் வைத்திருக்கிறாங்களோ, அதுல வந்து அதாவது ஒரே ஒரு டிராப் போட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு டிராப் தான். அப்படியே அதனுடைய இதே கலரே வந்து மாறிரும். இது மாரி உலகம் முழுவதும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அதுல வந்து இந்த இந்த தத்துவத்த லேசா மட்டும் நீங்க நீங்க ஒரு டிராப் விட்டீங்கன்னா, அப்படியே அதிசயமே நிகழும். அப்படியே இதுவரை எதுக்காகலாம் ஏங்கிக் கொண்டிருந்தார்களோ, எந்த விரக்தி நிலையில் இருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இது கிடைச்சிடும். உடனடியாக புரிந்து கொண்டாலே போதுமானது. இங்க பயிற்சி, முயற்சி எதுவுமே கிடையாது. அதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே மனதுல வரக்கூடியது எல்லாமே நம்முடைய என்ன மாரி உணர்வு வருதுன்னா, அந்த உணர்வு நம்முடைய இயல்பு என்னவா இருக்குதோ, அந்த மாரி உணர்வு தான் ஏற்படுது. நாம என்ன வேணாலும் ஆசைப்படலாம். நான் என் மனது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாரி பிரம்மாண்டமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், புன்முறுவலோட இருக்கணும். எதிரியே வந்து கொலை செய்ய வந்தா கூட நான் அப்படியே அமைதியா இருக்கணும். அப்படின்னு வெளியில ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? இயல்புன்னு ஒண்ணு இருக்கே. அந்த இயல்பு எப்படி இருக்கோ, அதுக்கேத்த மாரி உணர்வு கிடைக்கும். நாங்க என்ன வேணாலும் ஆசைப்படலாம். இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயல்பு அப்படித்தான் இருக்கின்றது. அப்படித்தான் கோபம் வருது. பல்வேறு உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஆக அந்த இயல்ப வந்து எதிர்த்து போராட முடியுமா? முடியாது. நம்முடைய இயல்பு அதுதான் அப்படின்னு அதை ஏத்துக்கணும். உண்மையாகவே ஹையஸ்ட் அல்டிமேட் உயர்ந்த நிலை எதுவென்றால், நாம் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றோமோ அதுதான் உயர்ந்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னங்க உயர்ந்த நிலை? புதரும் நானும் ஒண்ணா? வேதாத்திரி மகரிஷி நானும் ஒண்ணுமா? ஒண்ணா? அப்படின்னு வந்து கேட்க தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சது வர, இதுவரை ஆன்மீகத்துல தெரிஞ்சது நம்ம நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டா போதுமானது. இது வந்து சாதாரணமா நீங்க வந்து வேற மாரி நினைக்கலாம். அந்த மாரி கிடையாதுங்க. ஏன்னா இயல்பாகவே அப்ப எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்களே, நீயே மெய்ப்பொருள்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப எதுக்கு பிரம்மஞானின்னு அவரு குடுக்குறாரு? இவர் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? அப்ப அவங்க பொய் சொல்லல. அதுக்காக வந்து இப்ப அத்தனை ஆன்மீகத்தையும் க்ளோஸ் பண்ணிட முடியுமா? கிடையவே கிடையாது. உலகத்துல எத்தனை ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றனவோ, அது அத்தனையும் மேலும் சிறப்பாக செயல்படணும். இன்னும் மேலும் சிறப்பாக, இன்னும் மேலும் சிறப்பாக. புதிய ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்னும் மேலும் சிறப்பா கொண்டு வரணும். அந்த மாரி இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல அந்த ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டாங்கன்னா, இயற்கை இத வந்து குடுக்கும். இதுவரை அடைந்த மகான்கள் அத்துணை பேருமே அத்தனையும் எதிர்த்து பார்த்து போராடி கடைசியாக இயற்கையிடத்திலே தோற்ற இடத்துல தான் அவங்களுக்கு அந்த ஞான தெளிவே கிடைத்திருக்கின்றது. இதுதான் உண்மை. அத்துணை பேரும் அந்த நிலையை தான் வந்து அடைந்திருக்கின்றார்கள். இதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. அதனால மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. தானாக தோன்றியது தானாக சரியாகிவிடும் என்று நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இருக்கக்கூடிய இயல்பை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், இயல்ப இருக்கக்கூடிய இயல்பை மாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால், அது தானாகவே சரியா போயிரும். அப்ப தீய உணர்வுலாம் ஏற்படுது. தீய உணர்வுலாம் விட்டோம்னா அப்படியே செயலா மாறிவிடாதா? நிச்சயமா கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. நன்றா புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் வருவது இயல்பு. ஆனால் இன்னொன்னு நல்ல தெளிவான ஒரு விளக்கங்க. திரு நன்மணி ஐயா அவர்கள் எப்ப பார்த்தாலும் கர்ம வினை பற்றியே பேசிட்டு இருக்கிறாரு. அவரு உயிரையே குடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுதோ இல்லையோ! இத மட்டும் நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க. என்னவென்றால் என்னவென்றால், எண்ணங்கள் ஏற்படுகின்றது. எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி இயல்பிலே பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கங்க. வரக்கூடிய எண்ணங்கள், நினைவுகள் வந்து நம்முடைய இயல்பை பாதிப்பது கிடையாது. ஆனால்
இந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டதே நம்முடைய இயல்பு இப்படி இருக்குதேன்னு நல்லா தியானம் பண்றவங்க தான் ரொம்ப குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க. சாதாரணமா இருக்கிறவங்க கூட, அரசியல்வாதி கூட தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்வு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல ஆட்கள், நல்ல அன்பர்கள், நல்ல உள்ளம் படைத்தவங்க, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு துன்பத்தை போக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, சாதாரணமா ஒரு ஒரு தீங்கானவோ வேற ஏதாவது எண்ணம் வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு நான் இவ்வளவு நாள் தியானம் பண்ணேன், எனக்கு ஏன் வந்தது இப்படின்னு இவங்க வந்து குற்ற உணர்வு அடைகிறாங்க. இந்த குற்ற உணர்வு தேவையில்லை. குற்ற உணர்வு எதுக்கு வருது? இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு வருதுங்க. ஆனா இந்த குற்ற உணர்வை நான் போக்கே தீர்வோன்னு முயற்சி பண்ணா அந்த குற்ற உணர்வை போக்க முடியாது. இதுல தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இதை ஒன்றும் பண்ண முடியலன்னு இருக்கும். இவ்வளவு நாள் தியானம் பண்ணி புரியலேன்னு இருக்கும். ஆகவே என்னவென்றால் அந்த நினைவுகள், எண்ணங்கள் நம்முடைய இயல்பை பாதிப்பது கிடையாது. ஆனால் அந்த நினைவுகள் வந்ததுக்கு பிறகு, அந்த எண்ணங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த அதை செயல்படுத்துறோம் பாத்தீங்களா? அந்த செயல்படுத்துவது தான் இப்போது நம்முடைய இயல்பை மாற்றுகின்றது. இப்போதான் கர்ம வினையே துவங்குதுங்க. நீங்க நினைச்சதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் தானா தானா போயிடுது. ஆனா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சிந்தனை பண்ணி திரும்ப திரும்ப திங்க் பண்ணி பிளான் பண்ணி செய்யறோம் பாத்தீங்களா? இங்கதான் கர்ம வினையே துவங்குது. எல்லாமே ஆறு போல ஓட விட்டுட்டீங்கன்னா இந்த கர்ம வினையே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல எத்தனை பிறவிகளாக பெற்ற கர்ம வினைகளும் சரி அப்படியே நிலை கொள்ளாம எங்கேயுமே பதியாம அப்படியே ஓடி போயிடும். கர்ம வினையே கரையக்கூடிய ரகசியமே இதுதான். ஆறு போல ஓட விட்டோம்னா பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைத்தா தீப்பற்றி எரியுது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டுல பூஜை அறையில அகல் விளக்கு இருக்குது. நெருப்பு எண்ணெய் போடுறோம், பஞ்சு இருக்கு, போய் நெருப்பு குச்சி எடுத்து பற்ற வைக்கிறோம். பஞ்சும் நெருப்பும் பற்றிக்க வேண்டியதானே, பற்ற மாட்டேங்குதா? ஒரு குச்சி 2 குச்சி கூட சமயத்தில் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் தான் பிடிக்குது. அதே போல நம்மிடத்திலே உணர்வுகள், தீங்கான உணர்வுகள் ஏற்பட்டது விட்டது என்றால் அதை நான் அப்படியே விட்டா தானா சரியா போயிடும். ஆனா இதை சரிப்படுத்துறேன்னு முயற்சி எடுக்கும்போது அது சரியாகாது. ஒரு காலகட்டத்தில் அந்த வந்த உணர்வை நம்ம எடுத்து வச்சு இது மாதிரி செய்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்து அதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க கர்மம் ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த தீய உணர்வுகளை போக்கிக்கணும், நல்ல உணர்வை வளர்த்துக்கணும். இது நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய அணுகுமுறையில நல்ல உணர்வு கெட்ட உணர்வு எதுவுமே கிடையாது. 2 உணவும் தவறான வழிகளையே காண்பிக்கின்றது. அதை அப்படியே விட்டுடணும். அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. தானாவே சரியா போயிடும். தானாவே தூய்மை செய்து கொள்ளும் மனம் அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம பாதிக்காதுங்க. ஆனா பாருங்க, ஏதோ ஒருத்தர் வந்தாரு, வேகத்துல போய் அடிச்சாரு, இறந்து போயிட்டாரு. இதை அரெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் விசாரிக்கிறாங்க. அவர் அவருடைய நோக்கம் கொலை செய்ய வேண்டுங்கிற நோக்கம் இல்லாம நடந்துருச்சு. அதுக்கு தண்டனை கம்மி. ஆனா யாரும் ஒருத்தர் பிளான் பண்ணி ரொம்ப நாளா பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சா அவருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுப்பாங்க. அதே போலதான் அந்த வரக்கூடிய உணர்வுகளை ஒரு ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது பாட்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்முடைய மனது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த புது புது ஐடியா, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தலாம், உலகத்துக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி நன்மை செய்யலாம் அப்படின்னு புது புது உத்திகள் நமக்கு தோண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இல்லைன்னா இதை பிடிச்சு வச்சோன்னு வச்சுங்க, இதுதான் எல்லை கட்டணம்னா அதை செயல்படுத்தவும் முடியாது. அதுல கஷ்டமும் ஏற்படும். அப்ப மன விரக்தி ஏற்படும், கவலை ஏற்படும். அதை ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா அங்க எதுவுமே கிடையாது. சிறப்பாக நமக்கு இயற்கை அவ்வப்போது வழிகாட்டி கொண்டே இருக்கோம். அதை நம்ம சிறப்பாக செய்யலாங்க. ஆகவே அந்த மாதிரி புரிந்து கொண்டு இன்றையுடைய பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விரக்தி நிலை, ஒரு கவலைன்னு வந்தா இதை வேற மாதிரி முடிஞ்சிட்ட மாதிரி நினைக்காதீங்க. இயற்கையை அடுத்த கட்டத்துக்கு இதனோட இது ஒரு இண்டிகேஷன், நீங்க நல்ல நிலைக்கு போறதுக்கு ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு நம்முடைய செயலை மட்டும் செய்வோம். வேற ஒன்றும் எதிர்பார்க்க வேணாம். செயலை மட்டும் செய்வோம். தானாகவே அங்க மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்ப நம்ம மட்டும் அமைதி பெற்றா பத்தாது, நம்ம மட்டும் மாற்றம் பெற்றால் பத்தாது, மற்றவங்களுக்கு மாறணும், சமுதாயம் மாற்றம் அடையணும். அந்த முறையில அருள் தந்தை அவருடைய கண்ட கனவான அந்த போரில்லா நல்லுலகத்தை
அது அடைய வேண்டும். அதுக்கு எத்தனை தனி மனித உள்ளங்கள் மாறுகின்றதோ அதை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே அதை பற்றி நாம சிந்தனை செய்யணும். இந்த போரை பற்றி சிந்தனை பண்ணணும். ஏன் போர் ஏற்படுது, என்ன காரணம்னு சிந்தனை பண்ணணும். எத்தனை பேர் தனி மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்முறை, அதாவது இந்த ஆறு போல ஓட விடலைன்னா இப்ப என்ன ஆகுது, அந்த எண்ணம் வழிவாங்கக்கூடிய எண்ணம், இதுதான் இயல்பா மாறுது. இதுதான் கர்ம வினை. ஆறு போல விட்டா அது மறைஞ்சிரும், திரும்ப அது உங்களுக்கு வராது. அது மாதிரி ஒரு எண்ணம், ஒரு தீங்கான ஒரு உணர்வு வந்ததுன்னா நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா ஒரு என்ன ஆகும், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஒரு நாள் ஒன்று இருக்கு, குறிப்பிட்ட நாள் பிறகு இது காணாம போயிடும். ஆனா இது வரக்கூடாது அப்படின்னோ ஆதரித்தோ இருந்தோம் என்றால் அதுதான் கர்ம வினையாக மாறுகின்றது. இந்த சாதாரணமான இயற்கை சட்டத்தை, அந்த செயல் வழி தத்துவத்தை இப்ப இந்த நோக்குல சொல்றான், அவ்வளவுதான். அது சரியா புரியலன்னா, நல்லா புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது, மாதிரி சொன்னா புரியுது, ஆனா திரும்ப நான் செக்குமாடு மாதிரி அதையே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதனோடு இதையும் அதே தத்துவத்தை இப்ப வேற கோணத்தில் சொல்றாங்க. அதை புரிந்து கொண்டோம் என்றால் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். அப்ப நம்ம பெற்றது அந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படணும். அந்த போரை பத்தி சிந்தனை பண்ணணும். எவ்வளவு இப்போ இதுல ஹமாஸுக்கும் இஸ்ரேல் நடந்ததுல அந்த காசாவில் அடுத்த வேளை உணவு இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு பேர், ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க. உணவே கிடைக்கல. அங்க அதை எப்படி கொண்டு போடுறோம் கூட தெரியல. அங்க பூமியில ஒரு பகுதி இருக்குது, அங்க ஒரு தனி மனிதன் ஏங்குறான், இறக்க முடியாம சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை உணவு. எங்க இந்த போர் ஆரம்பித்தது எவ்வளவு நல்லா இருந்தாங்க, போர் ஆரம்பித்த ஒரே காரணத்தினால அவ்வளவு எல்லாமே இருந்து இப்ப அடுத்த வேளை உணவுக்கு இந்த பசி தாங்க முடியல. நிஜமா அந்த பசிய அது உணர்ந்து பார்க்கணும். அந்த நிலைக்கு போய் பார்க்கணும். அந்த உணர்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். உண்மையாகவே விரக்தி நிலைக்கு போற மாதிரி, இந்த பேரின்பனா பேரின்ப நிலைக்கு போற மாதிரி, இந்த புரிதல் ஏற்பட்டா ஏற்படக்கூடிய மன அமைதி மாதிரி. இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு இந்த ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. அந்த அந்த ஒருத்தர், அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி சாப்பிடலன்னு சொன்ன என்ன மாதிரி ஃபீல் பண்ணாரு, அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணும். அந்த உணர்வை பயன்படுத்திக்கணும். அந்த உணர்வை மக்கள்லாம் அந்த மாதிரி மாற்றம் அடையணும்னு நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது செயல் தாங்க செய்யணும். கற்பனையான எதிர்பார்ப்புலாம் தேவையில்லைங்க. செயல் செயல் செயல், அதுதான் நம்ம தீவிரவாத தன்மையை அதுல காமிக்கணும். அடுத்து போதை இல்லாத தமிழகம். இந்த மது மட்டும் இல்லாம போதைக்கு எத்தனையோ நம்ம கேள்விப்படுறோம். நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் ரொம்ப நடந்து கொண்டு இருக்கின்றன. பாவம், இளைஞர்கள்லாம் அவங்கவுங்க தன்னுடைய புத்திசாலத்துல பயன்படுத்தினா மட்டும்தான். ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. தெளிவான அறிவை கொண்டு நல்ல சிறப்பா செய்யணும். அதுக்குதான் என்ன பண்ணும், இந்த வரக்கூடிய உங்களெல்லாம் கண்டுக்காம விட்டா சிறப்பாக செயல் செய்யறதுக்கு அறிவு உதவி செய்யும். இந்த அறிவுக்கு மன உதவி செய்யும். அற்புதமா சாதனை எல்லாம் படைக்கலாங்க. மிக மிக குறைந்த பேர் இருந்தா கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆக அந்த மாதிரி உணர்வை உலகத்துக்கு ஏற்படுத்தி நாம் ஒரு உலகத்துக்கு ஒரு நல்விளக்காக திகழ்வோம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.